74 நான் மூகாம்பிகை கோயிலுக்கு போகும் பொழுது அந்த மூகாம்பிகை என்னை முற்றுமாக ஏற்றுக்கொண்டாள். அவள் காட்டிய வழியிலே நான் போய்கொண்டிருந்தேன். 6 வருடம் கழிந்தது 1980. இதெல்லாம் இந்த ஆன்மீக வழிகள் எல்லாம் குரு இல்லாமல் சித்திக்காது. அதனால நீங்கள் யாராவது குருவை தேடுங்கள் என்றார். அம்மாட்ட நான் எதுவுமே கேட்டதில்லை, அவ கொடுத்ததுதான். ஆனா கூப்பிட்டா உடனே வந்து நிற்பா. இப்ப நான் கூப்பிட்டேன்னா அங்க வந்து நிற்பா. அது சும்மா வெறும் வார்த்தை இல்லை, உங்களுக்கு நிரூபிச்சு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் சொல்றது உண்மையை தான் சொல்லுவேன். அங்க போய் அம்மாட்ட போய் முதலாக என் வேண்டுதலை சொல்லுகிறேன், எனக்கு ஒரு குருநாதர் வேணும்னு. வீட்டுக்கு வந்தா ஒரு சின்ன புத்தகம், அது கேள்வியும் பதிலுமாக பகவான் ரமணரிடம் கேட்ட கேள்வியும் பகவான் ரமணர் அளித்த பதிலுமாக இருந்தது. அதில் முதல் கேள்வி, மனிதன் தன் அறிவால் அறிந்து அனுபவிக்கத்தக்க உயர் நலன் யாது சொல்லி கேள்வி. அதை படிக்கின்ற நேரத்திலேயே எனக்கு என்ன அறிவிற்கு பட்டது என்றால், உனக்கு கண்ணு இருக்கு, ரசிச்சு பார்க்கறதுக்கு காட்சிகள் நிறைய இருக்கு, உனக்கு காது இருக்கு, கேட்பதற்கு இனிய இசை இருக்கிறது, உனக்கு மூக்கு இருக்கு, நறுமணம் தரக்கூடிய மலர்கள் இருக்கின்றன, வாய் இருக்கு, ருசிப்பதற்கு எத்தனையோ இதா இருக்கு. இது மாதிரி உனக்கு இருக்கக்கூடிய அவயவங்கள் எல்லாமே அனுபவிக்கத்தக்க இன்பங்கள்லாம் இருக்கிறப்போ மனிதன் தன் அறிவால் அறிந்து அடையத்தக்க உயர் நலன் யாது என்ற கேள்விக்கு பகவான் ஒரே வார்த்தையில சொல்றார், ஆத்ம ஞானம் தான். அது அடையப்படுவதல்ல. கன்னத்துல ஒரு அற விழுந்த மாதிரி இருந்தது. அது அடையப்படுவதல்ல. புதிதாக எதையாவது நீ அடைந்தால் அது எப்பொழுதாவது இழக்க நேரிடும். அதனால் அது இப்பொழுதே இங்கேயே இருக்கிறது. இன்னொரு அற கன்னத்துல விழுந்தது. இங்க இருக்கா ஆத்மா, இங்க இருக்கா, இங்க இருக்கா. அப்படி இழுத்து விழுந்து பகவான் காலடியில கொண்டு போய் என்னை விழ வச்சது.